பெருநகர வளர்ச்சி குழும உறுப்பினர் செயலராக இருந்த அன்சுர் மிஸ்ராவுக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்பாக 1 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாதிக்கப்பட்ட மனுதாரர்களுக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி குறித்த விவரங்களை வழங்கலாம். சென்னை கோயம்பேட்டில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்காக லலிதாம்பாள் மற்றும் அவரது சகோதரர் விஸ்வநாதனுக்கு சொந்தமான 17 சென்ட் நிலத்தை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் கடந்த 1983ஆம் ஆண்டு கையகப்படுத்தியது. அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்படாததால் பயன்படுத்தாமல் அந்த நிலத்தை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என 2003ஆம் ஆண்டு இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மனுதாரர்களின் கோரிக்கையை பரிசீலிக்க உத்தரவு பிறப்பித்தது. அதன்படி 10.5 சென்ட் நிலத்தை திருப்பி கொடுத்த நிலையில் 6.5 சென்ட் நிலத்தை சாலை விரிவாக்கத்திற்கு தேவை என கூறி வீட்டு வசதி வாரியம் தன் வசம் வைத்துக் கொண்டது. அந்த நிலமும் உரிய காரணத்திற்கு பயன்படுத்தாததால் அதை திருப்பி தரக்கூறி அளித்த மனுவை பரிசீலிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் இருவரும் மீண்டும் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் மனுதாரர்களை நேரில் அழைத்து விசாரித்து 2 மாதங்களில் சட்டப்படி தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்துக்கு 2023ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என கூறி பெருநகர வளர்ச்சி குழும அப்போதைய உறுப்பினர் செயலர் அன்சுர் மிஸ்ராவுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி பி வேல்முருகன் வந்து விசாரணைக்கு வந்த பொழுது 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மனுதாரர்களை அழைத்து விசாரணை நடத்தி பிப்ரவரி 28ஆம் தேதி விண்ணப்பத்தை நிராகரித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் நீதிமன்றத்தின் உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது என்று உறுப்பினர் செயலர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதை ஏற்க மறுத்த நீதிபதி குறித்த காலத்தில் உத்தரவை அமல்படுத்தாதது நீதிமன்ற அவமதிப்பு என கூறி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் அப்போதைய உறுப்பினர் செயலர் அன்சுர் மிஸ்ராவுக்கு 1 மாத சிறை தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் பாதிக்கப்பட்ட மனுதாரர்களுக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்ட நீதிபதி இந்த தொகையை அன்சுர் மிஸ்ராவில் ஊதியத்தில் பிடித்தம் செய்து வழங்க வேண்டும் என்றும் 3 வாரங்களில் இழப்பீடு தொகையை வழங்காவிட்டால் மேலும் 10 நாட்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். மேல்முறையீடு செய்ய ஏதுவாக இந்த தண்டனையை நிறுத்தி வைத்த நீதிபதி குறித்த காலத்தில் மேல்முறையீடு செய்யாவிட்டால் அன்சுர் மிஸ்ரா தண்டனையை அனுபவிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி உயர்நீதிமன்ற பதிவுத்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த உத்தரவில் நீதிபதி அரசு அதிகாரிகள் கடமையை செய்யாததால் மக்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டிய பல வழக்குகள் உள்ளது என சுட்டிக்காட்டினார். சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் அப்போதைய உறுப்பினர் செயலரின் செயல் தவறு மட்டுமல்ல சட்டத்தின் ஆட்சிக்கு சவால் விடுக்கும் வகையில் உள்ளது என்று தெரிவித்த நீதிபதி நீதிமன்ற உத்தரவுகள் அமல்படுத்தப்படும் என மக்கள் நம்புகின்றனர். அரசு அதிகாரிகள் உயரதிகாரிகளுக்கு மட்டுமல்ல சட்டத்திற்கும் அரசியல் சட்டத்திற்கும் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்றும் நீதிபதி தனது உத்தரவை குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.